மகாபாரத கதாபாத்திரத்தில் முக்கியமான நபர் தான் சத்தியவதி. இவங்க ஒரு படகோட்டியாக இருக்காங்க. இவங்களுடைய படகுல பராசர முனிவர் ஒரு நாள் பயணம் பண்ணுறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, உன் மூலமாக எனக்கு ஒரு புதல்வன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க அதுக்கு 3 நிபந்தனை விடுறாங்க. நான் தாயாகிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் கன்னியாகவே இருக்கணும், என் மேலே வீசுகிற மீன் நாற்றம் நறுமணமாக மாறணும்னு கேட்குறாங்க. பராசர முனிவரும் அவங்களுடைய கோரிக்கைக்கு சம்மதிக்க யமுனை ஆற்றங்கரையில் அவங்களுக்கு ஒரு புதல்வன் பிறக்கிறாரு. அவர் தான் வேதவியாசர். பின்னால் சந்தனு மகாராஜா சத்தியவதியோட நறுமணத்தில் விருப்பப்பட்டு அவங்கள திருமணம் செய்து கொள்ள கேட்குறாரு. சத்தியவதி என் வயிற்றில் பிறக்கக்கூடிய புதல்வர்கள் தான் அரசாளணும்னு கோரிக்கை வச்சு திருமணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சத்தியவதிக்கு விசித்திர வீரியன், சித்ராங்கன் அப்படின்னு 2 புதல்வர்கள் பிறக்கிறாங்க. சித்ராங்கன் இளம் வயதிலே மரணம் அடைஞ்சிடுறாரு. விசித்திர வீரியனுக்கு அம்பிகா, அம்பாலிகா என்ற 2 பெண்களை திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவங்களுடைய புதல்வர்கள் தான் திருதராஷ்டிரனும் பாண்டுவும்.